Hello students, welcome back to Arul Spoken English. இந்த வீடியோல நம்ம subject pronoun பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல pronoun பார்த்தோம். pronounனா என்ன அப்படினு லைட்டா ரீகால் பண்ணிப்போம். அப்பதான் இது பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். pronounனா ஒரு நவுனை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பேசும்போது அதாவது தோனி தோனி தோனின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும் எரிச்சலா இருக்குங்கறனால he அப்படினு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். சோ subject pronoun அப்படினா he him his இதெல்லாம் இருக்குல்ல அதுல he வந்து ஏன் சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு him வந்து ஏன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு his வந்து ஏன் பொசசிவ் ப்ரோனவுனா இருக்கு இந்த மாதிரி இருக்குது அதுல சப்ஜெக்ட் ப்ரோனவுனா என்ன ஏன் இங்க he மட்டும் தான் யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம் ஓகே சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படினு சொல்லும்போது நமக்கு ப்ரோனவுன்னா தெரியும் நவுனுக்கு பதிலா யூஸ் பண்றது ஆனா சப்ஜெக்ட்னா என்ன அப்படினு சொல்லி அதையும் கொஞ்சம் லைட்டா இன்ட்ரோ듀ce பண்ணாதான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்க்க ஈஸியா இருக்கும் So, இப்போ சப்ஜெக்டோட பேசிக் டீடைல்ஸ் சொல்கிறேன் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்கணும் ஆனால் இங்கே நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறனால சப்ஜெக்டை பற்றி ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ அப்போ தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனை பற்றி பார்க்க முடியும் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது இப்போ வந்து ராமன் கில்டு ராவணன் இங்க நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட் நீங்க நினைக்கலாம் இங்க வந்து நம்ம ராமனை பத்தியும் பேசுறோம் ராவணனை பத்தியும் பேசுறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டுமே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா இங்க சப்ஜெக்ட் வந்து ராமன் மட்டும்தான் ஏன் அப்படின்னா இங்க நம்ம வந்து ராமனை பத்தி தான் பேசுறோம் ராமனை பத்தி பேசும்போது இந்த ராவணன் வர்றார் அவ்வளவுதான் ஓகே நம்ம ராமனை பத்தி தான் பேசுறோம் ராமனை பத்தி பேசும்போது தான் ராவணன் வர்றாரே தவிர ராவணனை பத்தி பேசும்போது ராமன் வரல ராமன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது ராவணனை கொன்னுட்டாரு ஓகே நம்ம மெயினா இங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னா ராமனை பத்தி தான் பேசுறோம் அவர் செஞ்ச செயலால தான் இவர் வந்தார் ஓகே அதுக்காக வந்து சப்ஜெக்ட்னா செயல் கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது உங்களுக்கு குழப்பமா இருக்கும்ல சொல்றேன் பாருங்க இப்ப ராவணனால் கொல்லப்பட்டான் நம்ம பார்த்துருப்போமே பேசிவ் வாய்ஸ் இன்னும் ஃபியூச்சர்ல பார்க்க போறோம் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ராவணன் கில்டு பை ராமன் இங்க ராவணன் தான் சப்ஜெக்ட் அது ஏன் அப்படின்னா ராவணனை பத்தி தான் நம்ம மெயினா பேசுறோம் அதுலதான் ராமன் வர்றாரு ராமனால் கொல்லப்பட்டான் இங்க ராவணனை பத்தி தான் நம்ம மெயினா பேசுறோம் அப்படி பேசும்போது அவர் வர்றாரு உங்களுக்கு நீங்க ஆச்சரியமா இருக்கலாம் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் பாத்தியா என்னை பத்தி பேசும்போது ஏன்டா நீ அவனை தேவையில்லாம இழுக்கிற அப்படின்னு சொல்லி ஸோ என்னை பத்தி பேசும்போது ஏன் தேவையில்லாம அவன் பேர்லாம் உள்ள இழுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அவனோட பேரையும் சொல்றோம் ஆனாலும் நம்ம மெயினா யாரை பத்தி பேசுறோம் என்னை பத்தி பேசுறோம் அப்படின்னு தான் நம்ம மீனிங் வச்சுக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம மெயினா யாரை பேசுறோமோ அவங்க தான் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா ஐ கேம் டு ஸ்கூல் எஸ்டர்டே இந்த சென்டென்ஸ்ல நம்ம வந்தேன் அப்படிங்கிறதும் சொல்றோம் ஸ்கூலையும் சொல்றோம் நேத்தும் சொல்றோம் ஆனாலும் நம்ம ஏன் வந்து சப்ஜெக்ட் வந்து ஐன்னு சொல்றோம்னா ஐய பத்தி தான் என்னை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படி பேசும்போது இதெல்லாம் வருது அவ்வளவுதான் அப்படி பேசுறனால என்னை பத்தி நான் சொல்றனால நான் ஸ்கூலுக்கு போனதை சொல்றேன் அதுக்கப்புறம் நேத்து போனேன் அப்படிங்கிறதும் சொல்றேன் என்னை பத்தி நான் பேசும்போது தான் இதெல்லாம் வருதான் தவிர இதை பத்தி பேசும்போது நான் வரல இந்த தெளிவான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இதுல எது சப்ஜெக்ட்னா என்னை பத்தி பேசுறேன் என்னை பத்தி பேசும்போது இதெல்லாம் வருது அட் ஐ கேம் டு ஸ்கூல் எஸ்டர்டே அட் 9:30 AM அப்படின்னு சொல்லும்போது இந்த மணியும் அப்போ வருது ஸோ நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்டே தவிர அது செயலை செஞ்சிருக்கலாம் செயலை செய்யாம இருக்கலாம் ஆனா அந்த சென்டென்ஸ்ல நிறைய வார்த்தைகள் வரும் அதெல்லாம் அதுக்கு துணை புரிகிற வார்த்தைகள் ஒரு நேரம் வரலாம் ஒரு காலம் வரலாம் ஒரு இடம் வரலாம் ஒரு இன்னொரு மனிதர் கூட வரலாம் ஒரு பொருள் கூட வரலாம் ஆனாலும் நம்ம இதை பத்தி பேசும்போது தான் இதெல்லாம் வருதே தவிர இதை பத்தி பேசுறதுனால இது வரல புரியுதுங்களா உங்களுக்கு ஓகே இதுதான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம மெயினா எதை எடுத்து பேசுறோமோ அவருதான் அந்த பொருளா கூட இருக்கலாம்
ஓகே, பொருளாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ட்ரெஸ் விற்கிறாங்க. ஓகே, திஸ் ட்ரெஸ் was POUGHT bought by me at சரவணா ஸ்டோர்னு போடுறோம். இங்கே எது சப்ஜெக்ட்னா திஸ் ட்ரெஸ் தான். ஏன்னா இங்கே இந்த பொருளை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம், என்னை கூட நான் கொண்டு வரேன் உள்ள. ஆனாலும் நான் ஏன் சப்ஜெக்ட் கிடையாதுன்னா, நான் இங்கே மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசுகிறேன். அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசும்போது தான் இந்த சரவணா ஸ்டோர் வருது, நான் வர்றேன். ஓகே, புரியுதுங்களா? இந்த சென்டென்ஸில் இந்த ட்ரெஸ்ஸு தான் மெயின். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி, இந்த ட்ரெஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறேன், அதில் எல்லாமே வர்றோம். இதே இந்த சென்டென்ஸை மாற்றியும் எழுதலாம். மாற்றி ஆக்டிவ் வாய்ஸில் நான் எழுதுகிறேன். ஆக்டிவ் வாய்ஸில் எழுதும்போது ஐ பாட் திஸ் ட்ரெஸ் at சரவணா ஸ்டோர் அப்படின்னா இங்கே வந்து நான் என்னை பற்றி பேசுகிறேன். என்னை பற்றி பேசும்போது தான் இந்த ட்ரெஸ் வருது. ஸோ இங்கே மெயினாக என்ன தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் செஞ்ச செயலை சொல்கிறேன். நான் என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது தான் இந்த ட்ரெஸ்லாம் வருது. புரியுதுங்களா? நம்ம மெயினாக யாரை பற்றி பேசுகிறோம், அந்த சென்டென்ஸில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டை தவிர, அது செயலை செஞ்சுருக்கலாம், செயலை செய்யாமையும் இருக்கலாம். நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பேசும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் அவரோட பேரையோ அந்த பொருளோட பேரையோ. ஓகே, இப்போ வந்து ராமன் கில்டு ராவணன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ராமன். இப்போ ராமன் இவரை சொல்லிட்டோமா, அப்போ அவர் வந்து ராவணனை கொல்லும்போது, இவரை கொல்லும்போது இவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சு, he killed him at 40 அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 40 வயசில் கொன்னாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம வந்து ராவணனை மறுபடியும் ராமன்னே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஹீன்னு போட்டுருவோம். ஓகே, ராமன் ராவணனை 40வது வயதில் கொன்றார். ராமன் ராவணனை கொன்றார், அவர் 40வது வயதில் அவனை கொன்றார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல, அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ சப்ஜெக்டுக்கு அடுத்த சென்டென்ஸை நம்ம அந்த சப்ஜெக்டோட ப்ரொனவுனை போடும்போது தான் அது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இதுக்கு நம்ம ப்ரொனவுன் போடுவோம். ஒவ்வொரு தடவையும் ராமனே சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ராமன் பாலத்தை கடந்து இலங்கை சென்றார், ராமன் ராவணனை கொன்றார், ஒரு ராமனே நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ராமன் ராவணனை கொன்றார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அடுத்த சென்டென்ஸ்லேயே அவர் வந்து ஹீன்னு போட்டுருவோம். அவர் வந்து வில்ல எடுத்து கொண்டாரா இல்லை கதாயத்தை வச்சு கொண்டாரா அப்படிங்கிறப்ப அடுத்த சென்டென்ஸே நம்ம ஹீன்னு மாற்றிடுறோம். சப்ஜெக்ட் அவரோட ராமன் சொல்லாமல் அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிடுறோம், ப்ரொனவுன் கொண்டு வந்துடுறோம். இதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ இந்த உலகத்தில் யாரை பற்றி வேணாலும் நம்ம பேசலாம். அவங்களுக்கு அடுத்த சென்டென்ஸில் நம்ம வந்து மறுபடியும் அவரோட பேரையோ சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக அவரோட ப்ரொனவுன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அந்த சப்ஜெக்டோட ப்ரொனவுன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. ஐ, வி, யூ, மறுபடியும் யூ, ஹி, சி, இட், தே. சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மொத்தமாக எத்தனை இருக்குன்னா வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில், அதாவது ஜிடிஎம்ல என்ன சொல்லுவாங்கன்னா 7 இருக்கும்பாங்க. ஆனால் ஏஜிடிஎம்ல அட்வான்ஸ்ட் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் படி 8 வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து குழப்பம் வராது. நம்ம வந்து சொல்லுவோம். சரி, நான் உங்களுக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது நான் இப்போ என்னை பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் எதிரில் நிற்கிறீங்க. நான் என்னை பற்றி சொல்லும்போது யார் நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவனை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இதுக்கு வந்து முன்னாடியே வந்து நவுன் அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்னை பற்றி பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அருள் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இங்கே சொல்லுவேன்னா ஐ வென்ட் டு த மார்க்கெட்
எஸ்டர்டே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஐங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓ இவனை பற்றி தான் பேசுகிறான், அவன் அப்பா அருளை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல நான் பேசும்போது வந்து ஒரு ஆன்டிசீடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆன்டிசீடென்ட் வந்து தேவையில்லை. ஆன்டிசீடென்ட்னா நவுன். அதாவது இந்த ப்ரொனவுனோட ஆன்டிசீடென்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அது நவுன். ஆன்டிசீடென்ட்னா அதாவது இதுக்கு நான் எடுத்தோடனே நம்ம ப்ரொனவுன் போட்டக்கூடாது. இந்த ஒரு நவுன் இருக்குன்னா அதுக்கு அடுத்த லைன்லாம் நம்ம ப்ரொனவுன் போட முடியும். அப்படிங்கிறப்ப அதோட பேர் என்ன சொல்லுவோம்னா ஆன்டிசீடென்ட். இதோட ஆன்டிசீடென்ட் என்னன்னா அருள் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு உங்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். அடுத்து வி. இந்த உலகத்தில் நம்ம எதை பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் இந்த 8க்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாங்கள் வந்து நேற்று படத்துக்கு போனோம். வி went to the picture yesterday அப்படிங்கிறப்ப நாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் யார் யார் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நம்ம வந்து இந்த வி எடுத்துக்கிறோம். இதோட ஆன்டிசீடென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபோனில் சொல்கிறாரு நாங்கள் நேற்று படத்துக்கு போனோம் அப்படிங்கிறப்ப நாங்கன்னு சொல்லும்போதே நீங்கள் வந்து அந்த பர்சன் ப்ளஸ் இன்னும் யார் யாருன்னு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள்ங்கிறது ப்ளூரல். ஓகே, நான் வந்து சிங்குலர், நாங்கள்ங்கிறது ப்ளூரல். இது ரெண்டோட ஆன்டிசீடென்ட் அதாவது நவுன். இதோட நவுன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள்னு சொல்ல முடியும். அப்படி நீங்கள் புரியல நாங்கன்னா யார் யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ரகு வந்தான், கணபதி வந்தான், வேலு வந்தான், அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீக் முன்னாடி இருக்கிற நவுன் தெரிஞ்சாதான், என்னென்ன நவுன்ஸ் அதாவது யார் யார் போனாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வி யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் யூனா நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வர்றியா? will you come to school tomorrow அப்படிங்கிறப்ப இந்த யூ இருக்கு பாருங்க. யூவோட நவுன் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்கு எதிர பேசிகிட்டு இருக்கீங்களோ அவர் தான். அவர் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால தான் இந்த ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறீங்க. தெரியாதுங்கிற பட்சத்தில் ப்ரோனவுனை யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஐவியூ இந்த 3க்குமே நமக்கு வந்து அவர் சொல்லாமலே, ஏன்னா அவர் தான் பேசுகிறாருங்கிறப்ப அவரை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ நாம் அவரை பற்றி தான் கேட்குறோம். will you come to school tomorrow அப்படின்னு சொல்லும்போது இந்த யூக்கு வந்து என்ன நவுன் இருக்குன்னா அவர் தான் அப்படிங்கிற அந்த நவுன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரியுது. அதனால தான் நம்ம வந்து டைரெக்டாக கூட அந்த யூங்கிறத பேச முடியும். ஓகே, ஐவியூ இந்த 3 ப்ரொனவுனுக்கும் உண்மையான ஒரிஜினல் நவுன் யார், எந்த பர்சன், ஆன்டிசீடென்ட் யாருங்கிறது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து தாராளமாக இந்த 3ஐயும் வந்து ஒரு நவுன் முன்னாடியே இல்லாமலே யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஐ ஆம் டேக்கிங் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படிங்க சொல்லும்போது இந்த ஐக்கு வந்து ஐ ஆம் டேக்கிங் இங்கிலீஷ் கிளாஸஸ்ன்னு நான் சொல்லும்போது இந்த ஐக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அருள் தான் அப்படின்னு. அதனால தான் நான் ஐன்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஐக்கு என் மீனிங் இல்லைன்னு வச்சுக்கேன். அதாவது யாருன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஐயை யூஸ் பண்ண முடியாது. ஐவியூ இந்த 3க்குமே அப்புறம் இந்த ப்ளூரல் யூ இந்த 4க்குமே இதோட ஒரிஜினல் நவுன் யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து யூ, இது வந்து நீங்கள். அதாவது இந்த யூங்கிறது சிங்குலராக வந்தாலும் யூ தான், ப்ளூரலாக வந்தாலும் யூ தான். நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவியாங்கிறதுக்கும் யூ தான். ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் will you come to school tomorrow அப்படின்னாலும் அதுதான். அதாவது ப்ளூரலாக இருக்கும்போதும் அந்த யூ தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இது ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு மரியாதையான வார்த்தை. நம்ம வந்து ஒரு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படின்னு வந்து ஒருமை இருக்குது, பன்மை இருக்குது. நமக்கு வயசில் மூத்தவங்களை வந்து ஒருமையில் பேசக்கூடாது. நீ வாப்போன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. ஒருமையில் பேசக்கூடாது. அவன்லாம் ஒருமை. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்துச்சு ஒரு வார்த்தை. காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா பன்மையான இந்த ப்ளூரல் வேலையே நம்ம வந்து ஒரு நபராக இருந்தாலும் அவரை மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒருமை வார்த்தையை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஒருமைக்கும் யூ தான், பன்மைக்கும் யூ தான்.
புரியுதுங்களா? ஆனால் தமிழில் வந்து இன்னும் அது இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு தன்மையை இயங்கும். நம்ம வந்து அதை குறையும் சொல்ல முடியாது, நிறையும் சொல்ல முடியாது. அந்தந்த லாங்குவேஜோட தன்மை அது. அடுத்து இந்த 3க்குமே வந்து யார் இந்த நவுனு பின்னாடி இருக்கா, அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஹீயை வந்து நம்ம டைரெக்டாக எடுத்தோடனே ஹீன்னு சொல்லிட முடியாது. அந்த ஹீக்கு யார் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ தோனி played for Indian team. தோனி இந்திய அணிக்காக விளையாடினார். He played till 2015. 2019 வரைக்கும் விளையாண்டாரா? ஓகே, 2019. ஓகே, இப்போ நம்ம வந்து 2019 வரைக்கும் தோனி விளையாண்டார். அதை வந்து தோனின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த லைனில் தான் நம்ம ஹீ போட முடியுமே. எடுத்த உடனே ஹீ போட முடியாது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தோனி தான். ஏன்னா பிளேடு ஃபார் இந்தியன் டீம் என்ன இருந்தாலும் நம்ம தோனியை பற்றி பேசும்போது தான் இதெல்லாம் வருது. நம்ம மெயினாக எதை பற்றி பேசுகிறோம்னா தோனி தான். அவர் என்ன செஞ்சார், அவரை பற்றி பேசும்போது தான் இது வருது. அவர் என்ன செஞ்சார், அப்படி இல்லைன்னா அவருக்கு யார் என்ன செஞ்சாங்க. சப்ஜெக்ட்டுங்கிறது எப்போவுமே நம்ம சென்டென்ஸில் மெயினாக என்ன யாரை பற்றி இல்லை எதை பற்றி பேசுகிறோம், அப்படி பேசும்போது அடுத்தடுத்து நேரம் வரலாம், இடம் வரலாம், இன்னொரு மனிதர் கூட வரலாம். புரியுதுங்களா? அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, அடுத்து இதே ரூல் தான் சிக்கும். சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த யாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொன்னால் மட்டும்தான் அந்த நம்ம ப்ரொனவுனில் சி யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு பொண்ணு பேர் ஏதாவது என்ன பொண்ணு பேர் சொல்லலாம், ஏதாவது ஒரு பொண்ணு பேர். சரி, மேடம் ஜெயலலிதாவே வச்சுக்கலாம். ஜெயலலிதா. ஓகே, ஜெயலலிதா வாஸ் an actress before entering politics. அவங்க அரசியல் வராதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு நடிகையாக இருந்தாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக மாற்றும் போது இதுக்கு நம்ம அடுத்த லெவலில் மறுபடியும் ஜெயலலிதா சொல்லிட்டு இருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சி போட்டுக்கிறோம். சி entered into politics with the help of எம்ஜிஆர் உதவியுடன் ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வந்தார். ஓகே, அப்போ இங்கே தான் நம்ம சி போட முடியும். எடுத்தோடனே சி என்டர் இன்டு பாலிடிக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் வந்து நிறையா நடிகைகளை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்போ நமக்கு குழப்பம் வந்துடும். இப்போ எந்த நடிகையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக அதை வின் பண்ணவங்க வந்து மேடம் தான். இருந்தாலும் நம்ம வந்து அவரோட மனைவியை கூட அவர் அரசியலுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பாலிடிக்ஸ் தேவையில்லை. அதனால நமக்கு குழப்பம் வந்துடும். அப்படிங்கிறனால நமக்கு ஏற்கனவே அந்த ப்ரொனவுனுக்கான ஒரு நவுனை சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, அப்புறம் நீ நான் வா போன்னு பேசுவோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது IVU இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கிடையாது. அதாவது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இந்த ஹீ சி இட்டு இருக்கு பாருங்க, ஹீ சி இட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுது ஐ கேம் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுது. அப்பவும் நம்ம வந்து ஐ தான் யூஸ் பண்ணுறோம். அவள் பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வேற ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்பவும் ஐ தான். ஆனால் ஒரு பெண் வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு பொண்ணை பற்றி சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம போடும்போது சி தான் போடணும்.
அவங்களே பேசுனாங்க அப்படின்னா ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஐக்கு வந்து ஆண் பால் பெண் பால் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இதுக்கு இருக்குது, இது வந்து பெண் பால், இது வந்து பெண் பால். அதாவது ஒரு பெண்ணை பற்றி சொல்லும்போது தான் சி போட முடியும். ஆணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஹீ தான் போட முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு இடத்தையோ சொல்லும்போது உயிரற்றதுக்கெலாம் வந்து அதை ப்ரொனவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சென்னை இஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி. சென்னை இஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி. It was once ruled by England people. அதாவது சென்னை ஒரு அழகான நகரம், இது ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ண இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இட்டு அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஏன் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக சொல்ல போர் அடிக்கும். சென்னை ஒன்ஸ் வாஸ், சென்னை சொல்லிட்டு சென்னை இஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி, சென்னை ஒன்ஸ் வாஸ் ரூல்டு பை இங்கிலாந்து பீப்புள் அப்படின்னு சொன்னோம்னா கண்டினியூஸாக சென்னைன்னு சொல்ல போர் அடிக்குங்கிறனால நம்ம இட்டு மாற்றுறோம். அந்த இட்டு வந்து எதை குறிக்கும் அப்படின்னா சென்னையை தான் குறிக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக அடுத்து நம்ம ப்ரொனவுன் போடுறோம். இதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயிரற்றது பொருட்களுக்கெல்லாம் சொல்லுவோம். அதாவது இட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் இடம் நேரம் இந்த மாதிரி உயிரற்ற பொருள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இட்டு தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்குன்னா நம்ம வந்து அதையும் வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஏன் அழுகுதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போது ஐ டோன்ட் நோ why it cries அப்படின்னா why it is crying. I don't know why it is crying. இங்கே இட்டு போடுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய மதிப்பு இல்லை. வளரதான் அது வந்து நம்ம வந்து அவன் அப்படின்னு சொல்லுவோமே தவிர சில நேரங்களில் ஆண் குழந்தை பெண் குழந்தைனா வந்து அவன் சொல்லுவோம், சில நேரங்களில் ஹீசி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இட்டும் அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியும். சில நேரங்களில் பார்க்கும்போது இப்படி வந்து ஒரு மனித உயிர் இருக்குது, ஆனாலும் சம் எக்ஸப்ஷன்னால இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழ்லேயும் நம்ம அந்த மாதிரி தான் பேசுவோம். ஏன்ப்பா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு தெரில, அது ஏன் அழுகுதுன்னு. அது அப்படிங்கிற வார்த்தைங்க வந்து ஒரு ஹீயோ சியோ கிடையாது, அது இட்டில் தான் வரும். ஆனாலும் ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆண் பால்னா ஹீ தான், பெண் பால் வரும்போது சி. அதாவது ஆணை பற்றி பேசும்போது ஹீ ப்ரொனவுன் தான் போடணும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன், பெண்ணை பற்றி பேசும்போது சி போடணும். தே, அடுத்து தேன்னு ஒன்று இருக்குது. இந்த தே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூரல். இந்த ஹீ சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர். அவன் அவள் அப்படிங்கிறது சிங்குலர். அங்கே நிறையா ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீ யூஸ் பண்ண முடியாது. ஹீ கேம் அப்படின்னா இதோட மீனிங் வந்து அவன் வந்தான் தான் அர்த்தமே தவிர அங்கே நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அதுக்கு ஒரு தனி ப்ரோனவுன் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா சிங்குலர் ப்ளூரல் வந்து நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே நவுன் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம கவுண்டிங் முன்னாடி போட்டாலும் நம்ம தனியாகவே ப்ளூரல் நவுன் எடுத்து பேசுவோம். அப்படி பேசும்போது நம்ம கண்டிப்பாக ப்ளூரலுக்குன்னு ஒரு தனி நவுன்ஸ் இருக்கணும். அப்புறம் நவுன் அந்த ப்ளூரல் நவுன் இருக்கிறதுனால ப்ளூரலுக்குன்னு தனியாக ப்ரொனவுனும் இருக்கணும். ஸோ தனியாக ப்ரொனவுன் இருக்கும்போது தே, அதோட தனியாக ப்ரொனவுன் ப்ளூரல் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா தே. அவர்கள், அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்தார்கள்ங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா தே. தே தே வந்து ப்ளூரல், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். அதுக்கப்புறம் பொருட்களாகவும் இருக்கலாம் இடங்களாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் என்ன அப்படின்னா தே தான். ஸோ தே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அதை வந்து நம்ம மனிதர்களுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இடம் காலம் நேரம் பொருள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தே தான் யூஸ் பண்ணுறோம்.
தே அப்படின்னா அதோட மீனிங் வந்து தமிழ்ல எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்கள், அவர்கள், அவைகள், இவர்கள், இவைகள். ஓகே, அவர்கள், அவைகள், இவர்கள், இவைகள். இது எல்லாத்துக்குமே காமனா நம்ம யூஸ் பண்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல தே தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து உலகத்துல எதை பத்தி பேசினாலுமே எவ்வளோ பெரிய விஷயம் வேணா எடுத்துக்கங்க, இதுக்குள்ளதான் வரும். இந்த ஐ வி யூ ஹி சி இட் அப்படிங்கிற ஹி சி இட், ஐ வி யூ ஹி சி இட் தே, இந்த 7க்குள்ள இது வந்து ப்ளூரலும் இருக்குது, சிங்குலரும் இதுதான். ஓகே, ப்ளூரலும் இதுதான், சிங்குலரும் இதுதான். ஆனால் இது வந்து ப்ளூரல் மட்டும்தான். அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூரல் மட்டும்தான். இது வந்து சிங்குலர், இது வந்து சிங்குலர், இது சிங்குலர், இதுவும் சிங்குலர், இதுவும் சிங்குலர். இது வந்து ப்ளூரல் மட்டும்தான், இது ப்ளூரல் மட்டும்தான். இது வந்து யூல வந்து சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். ஏன்னா இங்கிலீஷில் வந்து ஒருமை வார்த்தையை தூக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ பெருசு பேசினாலும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு. இப்போ நம்ம சூரியனை பற்றி பேசுகிறோம். சூரியன் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு வந்து சூரியன் தான். நம்ம சூரியன் வந்து இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு உதிச்சிச்சு, இல்லைன்னா 5:30க்கு உதிச்சிச்சு, சூரியன் 5:30க்கு உதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம சூரியனை பற்றி பேசிட்டோம். அடுத்த செகண்டே நம்ம வந்து அவ்வளோ பெரிய சூரியனே அது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். காலையில் சூரியன் 5 மணிக்கு உதிச்சிச்சு, அது அப்போதைக்கு ரொம்ப வெயிலாக இல்லை, ரொம்ப வெயில் கொடுக்கல, ரொம்ப சுட்டரிக்கல. அப்போ அவ்வளோ பெரிய சூரியனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வச்சு முடிச்சிடுறோம். சின்ன பொருளுக்கும் இட் இஸ் எ பென், இட் இஸ் எ பென் அப்படிங்கிறதுக்கும் இட்டு தான். இட் சூரியன் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் எ சன், இது ஒரு சூரியன். எவ்வளோ பெரிய சூரியனுக்கும் இட்டு தான். புரியுதுங்களா? ஸோ இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இடத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்தையும் இந்த ப்ரோனவுன் வச்சு நம்ம அவங்கள பற்றி பேசும்போது அடுத்த சென்டென்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Thank you.